வடக்குமண்டலம் மீட்டரா இன்றைய தினம் தூத்துக்குடி அருள்மிகு சங்கர் ராமேஸ்வரர் திருக்கோவிலிலே கோவில் வாசலில் வைத்து பல ஆண்டு காலமாக வியாபாரம் செய்து வந்த புஷ்ப வியாபாரம் செய்து வந்தவர்களை கோவில் நிர்வாகமானது ஏலம் விடப்போகிறோம் என்று சொல்லி அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். ஏலம் விடப்பட்டது. 2 ஆண்டுகள் ஏலம் எடுத்த நபர் தற்போது ஏல காலம் முடிந்த பின்பும் இதே இடத்திலே கோவில் வாசலில் வந்து பூ வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. HRNC சர்க்குலர் படி கோவில் வளாகத்திற்குள்ள வந்து எந்த விதமான கடைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது வந்து SRNC சர்க்குலர். அந்த சர்க்குலரை மீறி இந்த திருக்கோவிலுடைய ஈஓ தமிழ்ச்செல்வி அவர்கள் தன்னிச்சையாக தன்னுடைய சுயலாபத்திற்காக பல்வேறு விஷயங்களை இங்க வந்து செஞ்சிட்டு இருக்காங்க. இது கண்டனத்துக்குரியது, மோசடியானது. அந்த ஏல காலம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அந்த இடத்துல அந்த ஏலத்தாரர் ஒப்பந்ததாரர் சேகர் என்பவர் இந்த கோவில் வளாகத்துல வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கார். இது அவர் மீது இந்து மக்கள் கட்சியின் சார்பாக புகாரானது அளிக்கப்பட்டுள்ளது. அவர் மீது உடனடியாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இது கோவிலுடைய நிர்வாகி தமிழ்ச்செல்வி அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து அவரை கைது செய்ய வேண்டும் என்று இது வந்து அரசுக்கு இழப்பீடாக உள்ளது. வருமான இழப்பை ஏற்படுத்துகிறார்கள். தன்னுடைய சுயலாபத்திற்காக இங்கே இருக்கக்கூடிய கடைகளை நிறுத்தி இருக்கக்கூடிய பூ வியாபாரம் செஞ்சு வந்த பெண்களை அடித்து காயப்படுத்தி அவர்களை வந்து இந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி இருந்தாங்க. இது போன்ற ஒரு அராஜகமான செயலை இந்த ஈஓ வந்து செயல்படுத்தி வருகிறார்கள். அவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். இது நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இந்து மக்கள் கட்சியின் சார்பாக HRNC அலுவலகம் முன்பு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.